ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆமாங்க. அநீதியான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்டு உதவியற்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு வல்லமையான வழக்கறிஞராகவும் பாதுகாப்பாளராகவும் அருகிலேயே இருக்காருங்க. பண்டைய இஸ்ரவேலில நீதிமன்றத்துல ஒருத்தருக்கு ஆதரவா வாதாட வழக்கறிஞர் அல்லது ஆபத்துல காப்பாத்துறவர் வலப்பக்கத்துல நிற்கிறது வழக்கம். அதுபோல நம்ம வலப்பக்கத்துல நின்னு நம்ம பாதுகாத்து நமக்கு நீதி வழங்கவும் எப்பவும் தயாரா இருக்காருங்க அவரு. உலகத்துல ஆதரவற்ற பலவீனமான மனிதர்கள் பொய் சாட்சிகளாலும் வதந்திகளாலும் உள்ளூர வேதனைப்படும்போது அவர்களோட முழுமையான உயிரையும் நம்பிக்கையையும் கடவுள் மீட்டு கொள்றாருங்க. மத்தவங்கள காரணமின்றி தண்டிப்பவர்கள், பழி சுமத்துறவங்க மற்றும் தீய நோக்கத்தோட செயல்படுறவங்க, இப்படிப்பட்டவர்களோட அநீதியான தீர்ப்புகள்ல இருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறாருங்க. நீங்களும் மத்தவங்களால பொய் குற்றம் சாட்டப்படும் போதோ அல்லது உங்க நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் போதோ மனிதர்கள் உங்களுக்கு எதிரா தீர்ப்பு எழுதினாலும் கடவுள் உங்க பக்கம் நின்னு உங்க நிலைய மாத்துவாருங்க.